நண்பர்களுக்கு வணக்கம். இதோட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல என்ன நடக்குதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கமானி வந்துட்டு கொல்லப்பட்டாரு. புது சுப்ரீம் லீடரும் வந்திருக்காங்க. ஸோ, இப்போ ஈரானோடைய தற்போதைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. ஸோ, அப்படி இருந்தாலும் அந்த நாடு அவ்வளோ சீக்கிரம் விழுந்துடுமா? அப்படின்றது தான் வந்து இங்க எல்லாருடைய கேள்வி. கிட்டத்தட்ட 36 வருஷ சாம்ராஜ்யம் வந்துட்டு முடிவுக்கு வருமா? அப்படின்றத வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுது. முதல்ல ஈரானுடைய பலவீனம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈரானோட டாப் லீடர்ஸ் எல்லாமே இப்போ வந்து கிடையாது. இப்போ இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சிதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கூட நிக்கிறதுக்கு எந்த ஒரு கூட்டாளி நாடுகளுமே கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா, ஈரான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. டெய்லி டெய்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கனுடைய பேஸ் அடிக்கிறாங்க. அந்த ஹர்மஸ் ஸ்ட்ரெயிட்ல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள வந்துட்டு ஈரான் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஆட்சி வந்துட்டு எவ்வளோ காலம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஃபேக்டர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அத பொறுத்து தான் வந்து அந்த நாட்டோடைய எதிர்காலமும் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க டீட்டெயிலா ஃபுல்லா போயிட்டு பார்க்கலாம். சரி, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 ரீசன் இருக்கு ஈரான் அவ்வளோ சீக்கிரம் விழாது அப்படின்றதுக்கு. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ரீசன பார்க்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபி. அதாவது ஈரானுடைய பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்றோம். சுமார் 16,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதாவது நம்மளோட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32.8 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுல பாதி அளவு ஈரான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப மிகப்பெரிய ஒரு நாடு. இது ஈராக்கை விட 3 மடங்கு பெருசு. ஆப்கானிஸ்தானை விட 2 மடங்கு பெருசு. இஸ்ரேலோட மொத்த பரப்பளவே பார்த்தீங்கன்னா 22,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானை விட கிட்டத்தட்ட 75 மடங்கு சின்ன நாடு அப்படின்னு சொல்றோம். அப்போனா எவ்வளோ பெரிய நாடுன்னு பார்த்துக்கோங்க ஈரான். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஈராக்கு, அப்புறம் இந்த ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்களுடைய தரைப்படையை இறங்கி வந்து பயங்கரமா தோல்வி அடைஞ்சாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இவங்க ஏர்ல வந்து பயங்கர சுப்பீரியா இருப்பாங்க. ஏர் மூலியமா நிறைய தாக்குதல் நடத்தி முக்கியமான டிஃபென்ஸ் எல்லாமே இவங்க காலி பண்ணிட்டு உள்ள இறங்கும்போது, இந்த கொரில்லா வார்ஃபேர்ல இவங்க பயங்கரமா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால வந்து மிகப்பெரிய தோல்வியும் பயங்கர கேஷுவாலிட்டியும் அமெரிக்காவுக்கு நடந்துச்சு. அது வந்து சின்ன சின்ன நாடுங்க தான். நான் சொன்னது ஈரானுக்கு வந்து சின்ன நாடு, அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் சின்ன நாடு. ஆனா ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு நாடு. அதனால ஈரான்ல தரைப்படை இறக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா பயங்கரமா யோசிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த், அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெறும் 22 சதுர கிலோமீட்டர் தான். ரொம்ப குட்டியான நாடு அப்படின்றதுனால ஒரு சின்ன அடி விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா, மொத்த நாடுமே அதிரும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய பரந்த பரப்பளவு இருக்கிறதுனால, இஸ்ரேல் கிட்டத்தட்ட 379 முறை அடிச்சாலும் சரி, ஈரான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அடிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் இந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது இடம் இருக்கும்போது இந்த இடம் இருந்து போச்சுன்னா பக்கத்து இடத்துல இருந்து அடிப்பாங்க. அதுக்கடுத்து பக்கத்து இடத்துல அடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால அவ்வளோ சீக்கிரம் அது விழாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் சொன்னோம் இல்லையா, இந்த ஹர்முஸ் ஜலசந்தி. உலகத்துல இருக்கக்கூடிய 20% எண்ணெய் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நடக்குது. ஈரான் நினைச்சது அப்படின்னா, இத பிளாக் பண்ணி உலகத்துக்கே வந்துட்டு ஆப்பு வைக்க முடியும். இப்பயுமே அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் குடுத்துருக்காங்க. ஹெர்முஸ் ஸ்ட்ரெய்ட் வந்து நாங்க வந்து பேன் பண்றோம், ஸ்டாப் பண்றோம். எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சைடுல போற கப்பல்லாம் அடிக்கிறாங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேண்ட் கப்பல வந்து அடிச்சு புடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. ஸோ இதுதான் ரீசன் நம்பர் 1. இந்த 3 விஷயங்களும் ரீசன் நம்பர் 1ல வருது. ரீசன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசைலோட ஸ்டாக் பில், அதாவது எவ்வளோ ஏவுகணை வந்து அவங்க கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஈரானோட ஒரு ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 ஏவுகணைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எல்லா மிசைலுமே வந்து இஸ்ரேலை எட்டுமான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இந்த மிசைல் டிஃபென்ஸ்ல வந்து, அதாவது மிசைலோடைய இன்னோவேஷன்ல அவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சில மிசைல்லாம் வந்து எட்ட மாட்டுது அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் வந்து மேக்ஸிமம் மிசைல்ஸ் வந்து அடிச்சிருது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சிலது விழுந்துருது. இப்போ மெயின் சவால் என்ன அப்படின்னா, இந்த ஏவுகணைகளை, அதாவது ஈரான்ட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ஏவக்கூடிய அந்த லான்ச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த லான்ச்சர்ஸை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஈரான் வந்து இந்த மிசைல்களை எவ்வளோ புத்திசாலித்தனமாக பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் வந்து வெற்றியே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ரீசன் நம்பர் 3 மற்றும் 4 நம்ம பார்ப்போம். அதாவது ரீசன் நம்பர் 3 என்ன அப்படின்னா, மக்களோட புரட்சி. 4 வந்து மக்கள் ஆட்சியோட பிளவு. ஈரான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதவாத ஆட்சியை வந்து ரொம்பவே வெறுக்கிறாங்க. இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல ஈரான்ல வந்து அவ்வளோ புரட்சி நடந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு, போராட்டங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஐஆர்ஜிசியால. ஏகப்பட்ட பேர் வந்து கைது செய்யப்பட்டவங்க. ஒரு சிலர்ல வந்துட்டு இவங்க தூக்கில் போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவங்கள ட்ரம்ப் தான் தடுத்தன்னு சொல்லி பெருமையாக அவர் பேசிக்கிட்டார். நான் தாக்க போறேன்னு சொல்லி அவங்க நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி நிறைய பிரச்சனை போச்சு. ஆனா
ஆனால் மக்கள் தெருவில் வந்து இப்போ போராடுவாங்களா இந்த சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பயம். அதாவது மேலேருந்து வந்து எந்த நேரமும் குண்டு போட்டுகிட்டே இருந்தால் எந்த மக்கள் வெளியில் வந்து போராடுவாங்க? எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நான் இந்த 4வது ரீசன் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆட்சியில் பிளவு அப்படின்னு சொன்னேன். அதாவது ரெஜிம் வந்து கிராக் ஆகுமா அப்படின்னு சொல்கிறது. இப்போ வெனிசுலாவோட அதிபர் மதுரோவை வந்து இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த டெப்டி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஈரானில் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து ஒரு தீவிர மதவாத நாடு அப்படின்னு பார்க்குறோம். இவங்கள பிரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆட்சிக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்படாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அரசை வந்து வீழ்க்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கமானி போனார்னா அவருக்கு கீழே இருக்கிறவர் அடுத்து வருவார், அவருக்கு கீழே இருக்கிறவர் அடுத்து வருவார். இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் லீடராக வந்துனே தான் இருப்பாங்களே தவிர, இவங்க ஆட்சியை வந்து இவங்களால அதில் ஒரு கிராக் உருற வரைக்கும் இந்த விஷயத்தை இவங்களால மாற்ற முடியாது. அங்கே வந்து ஒரு மக்களாட்சியை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அடுத்தது 5வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளைகுடா நாடுகளுடைய தாங்கும் திறன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஈரான் வந்து ஒரு பெரிய நாடு, சவுதியும் ஒரு பெரிய நாடு. இப்போ அங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய நாடு பரப்பளவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுதி மற்றும் ஈரான் தான். பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே குட்டி குட்டி நாடுங்க தான். இப்போ ஈரான் என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா, நாங்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவோட பேஸை அடித்தோம் அப்படின்னாக்கா அந்த நாட்டு பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அவங்ககிட்ட சின்ன சின்ன ஏர் பேஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த நேவல் பேஸ் இதெல்லாம் தான் அமெரிக்கா வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு என்னன்னா அங்கே வந்து அவங்களுடைய பேஸை வச்சு இயக்கிட்டுருக்காங்க. 2 பேரும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அதை அடிக்கும் பொழுது இந்த நாடுகளுடைய பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுஏஇ ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இந்த மாதிரியான அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால் வந்து போரை நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஈரான் நம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சை வந்து எந்த அளவுக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் தாங்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒரு சில விஷயங்களும் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம், இதெல்லாம் தான் அந்த 5 ரீசன் நான் சொன்னது. இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய ஆபத்தும் சிலதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ அமெரிக்கா நினைக்குது எப்படியாவது வந்து கமானியை தூக்கிட்டு புதுசாக ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க இதே தான் மற்ற இடத்துலையும் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சதாம் ஹுசேனை ஒழிச்சிட்டு அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி லிபியாவில் கடாஃபியை வந்துட்டு தூக்கிட்டு அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் அமித் கர்சாய் தலைமையில் ஆட்சியே வச்சாங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஆட்சி மாற்றம் வர வச்சு முடித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக, ஆனால் அந்த ஆட்சிகள் எதுவுமே வந்து நிலைக்கல அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஈராக்கில் ஒரு ஆட்சி இருக்குது, பப்பட்ட அரசாங்கம் தான். ஆனால் அங்கே ஏகப்பட்ட குழுக்கள் இருந்து இன்னும் அந்த நாடு வந்து ஈராக் எதுலேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, எதுலையுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஏதோ இந்தியா சப்போர்ட்டில் ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். தவிர லிபியா அழிஞ்சே போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு அமைதியை வர வைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வைக்கல. அதுக்கு பதிலாக ரத்த ஆறு தான் ஓடுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஈரானில் வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண நாடு கிடையாது. கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஹையஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஒரு நாடு அங்கே. ஸோ ஈரானில் இப்படி ஒரு சோதனை இவங்க செஞ்சு ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதோட விளைவு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. எப்படி ஈராக்கில் வந்து தினம் சண்டை நடக்குதோ, லிபியாவில் சண்டை நடக்குதோ, ஆப்கானிஸ்தான் சண்டை நடக்குதோ, அதே மாதிரி விஷயம் தான் ஈரான்லேயும் நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதிகார மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய மரணங்கள்லாம் கண்டிப்பாக இதில் வரும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அவங்க ஏர்லேயே பறக்கிறதுனால சேஃபாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில் அவங்க இருக்கிறாங்க. இதுவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 தலைவர்கள், அதாவது சதாம் ஹுசேன், அப்புறம் வந்துட்டு கடாஃபி, இந்த மாதிரியான 5 தலைவர்கள் வந்து மாறினாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது 5 விதமான தருணங்கள், ஒருத்தரும் ஒரு காரணங்கள் வந்து அமெரிக்கா சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் பேட்டர்ன் ஒன்று தான், கொலை பண்ணணும். ஸோ கொலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஈரான் வந்து இப்போ எதை நோக்கி போகுதுன்றது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஈரான் விழுந்துருமா அப்படின்றதுக்கான விஷயங்கள், அங்கே வந்து ஒரு மக்களாட்சி வருமா அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பை. ஜெய்.